இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இன்னொருத்தரை நம்புறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் வந்து ஸ்பெஷலாக யார் அப்படின்னா, இந்த சிஸ்டர்ஸு, கேர்ள்ஸு, இந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்புறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈஸியாக நம்பிடுவாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 50% ஆஃபர், 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு எப்பா 50% ஆஃபராப்பா, பாதிக்கு பாதியாமா, 1000 ரூபாய் சாரி 500 ரூபா தானே அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, சும்மா இரு, அவன் 2000 ரூபாய் ஸ்டிக்கரை எடுத்துட்டு 1000 ரூபா ஒட்டியிருப்பான், அப்படி மாற்றிருப்பான் அவன், அப்படியெல்லாம் எடுத்த உடனே அவ்வளவு சீக்கிரமா ஜென்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது இருக்கும், சும்மா காரணம் இல்லாமல் பண்ண மாட்டான், கழிவெல்லாம் தள்ளுறதா இருக்கும், ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நம்புறதுல சிலருடைய வாக்குறுதிகளை, சிலருடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப 100% நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சில பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அப்படியே ஏமாந்து, அது பசங்களும் அப்படிதான். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நம்புவாங்க பாருங்களேன். அந்த பிள்ளையோட 1.5 வருஷம் தான் பழகியிருப்பாங்க, அந்த பையனோட 1.5 வருஷம் தான் பழகியிருப்பாங்க. 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறதெல்லாம் தப்பாக தெரியும், அம்மா வந்து மோசமானவங்களா தெரியும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தப்பு, ஆனால் யார் மட்டும் சரின்னு தோணும் சொல்லுங்க. அந்த 1.5 வருஷத்தில், டேய் 1.5 வருஷத்தில் உனக்கு அந்த பொண்ணை பற்றி என்னடா தெரியும், அந்த பையனை பற்றி என்ன தெரியும்னா, 1.5 வருஷம் நான் செக் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேற இல்லை அப்படின்னு. அதான் ஒரு தம்பி என்கிட்ட ஒருத்தர் அப்படிதான் சொன்னான், கல்யாணம் பண்ணும்போது, ஏண்டா அந்த புள்ள சர்ச்சுக்கே போகல அப்படின்னு சொல்கிற, அதை எப்படி திருமணம் பண்ணுறது பாச, 1.5 வருஷம் என் கூடவே வேலை பார்த்துருக்குறேன், 1.5 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு அடுத்து வந்தான் பாருங்க, அடுத்து வந்து இந்த மாதிரி மோசமான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்ட்டான். இல்லை உண்மையில இது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 1.5 வருஷம் கல்யாணம் ஆன உடனே சண்டை வந்துச்சு, ஐயோ இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை பாச்சர் அப்படின்னு. 1.5 வருஷம் அந்த நாவு, இன்னைக்கு இந்த நாவு பாருங்க. நான் நம்புறேன் சில மணி நேரங்கள் ஒருத்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண உடனே, இல்லை சில நாட்கள் வந்து அவங்களோட வேலை பண்ண உடனே, அவங்க நடந்துக்கிறத விதத்தை வச்சு அவங்கள அறிஞ்சிக்க முடியும் நீங்க நினைக்காதீங்க. 10 வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா உடனே அவ்வளோதான், இனி வார்த்தையில மிஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் சிலர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது நான் கடன் பட்டு பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குற பணத்தை ஒரு வருஷத்துக்கு கிளியரா இருப்பாங்க, ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அவ்வளோதான், 5000 ரூபா போட்டோம்னா 5000 ரூபாய் பொருள் அனுப்பிடுவாங்க, 10000 ரூபா போட்டோம்னா 10000 ரூபாய் பொருள் அனுப்பிடுவாங்க, நமக்கு ஒரு சந்தேகமே வராது. ஆனால் நம்ம இதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவோம், 5000, 10,000, 50,000, 1,00,000 பண்ணுவோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் சிக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் சொல்லலை, ஆனால் நீங்கள் மனிதர்களை நம்புவதில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 100% ஒரு மனிதனை 100% என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா நம்பிடவே முடியாது. எந்த மனுஷன் பேசும்போதும் ஒன்று தோணணும், இவங்க இப்படி பண்ணாம போனாங்கன்னா, இவங்க இப்படி செய்யாம போனாங்கன்னா, இவங்க இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம போனா கூட நான் எஃபெக்ட் ஆக மாட்டேன், நான் அதனால கஷ்டப்பட மாட்டேன், நான் ஒரு பெரிய குழியில போய் விழமாட்டேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா. அவ்வளவுதான். இந்த மனுஷன் கைவிட்டா நான் முடிஞ்சேன், இந்த மனுஷன் நோன்னு சொன்னா நான் செத்த அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மனுஷன் என்னை கைவிட்டா கூட எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது, இந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலைன்னா கூட எனக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும்.
அப்போ மனிதர்களை நம்புகிறதுல உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப. அதுவும் பிள்ளைகள் எல்லாம் சொல்றேன், சில நேரத்தில் சிலரை நம்பி தங்களுடைய சரீரங்களை, தங்களுடைய எதிர்காலத்தையே வீணடிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்பி அவர்தான் வாழ்க்கை துணை, அந்த பொண்ணு தான் வாழ்க்கை துணை அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையுமே. நான் இந்த ஊழியத்தில் நிறைய மீடியால எல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஜப குறிப்புகள், நிறைய சம்பவங்களை வந்து சொல்லுவார்கள். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். சிலருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பிள்ளைய வந்து ஒரு பையன் வந்து +2 படிச்சு முடிச்ச உடனே நேசித்து அந்த பிள்ளைய வந்து 3 வருடம் காலேஜ் படிக்க வருகிற மொத்த செலவையும் அவனே பண்ணி 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அந்த 3 வருஷத்தினுடைய ஃபீஸு, அந்த 3 வருஷமும் அந்த பிள்ளை மதியானம் சாப்பாடு கொண்டு போகாது, பக்கத்தில் கேன்டீனில் வாங்கி சாப்பிடும். அந்த கேன்டீன் ஃபீஸ் அவன் கட்டியிருக்கிறான், பணம் கட்டியிருக்கிறான். இந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு எல்லாமே அவன் எடுத்து கொடுத்துருக்குறான். போதா குறைக்கு எனக்கு பஸ்ஸில் போனால் எல்லாருமே என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வீலர், கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வீலர் 3 வருஷம் படிக்க வச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் தன்னுடைய கம்பெனிலேயே பேசி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து, வேலை வாங்கி கையில் 15,000 ரூபாய் சம்பாரிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு உன் மேலே எந்த விருப்பமுமே இல்லை, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் உன்னை படிக்க வச்சிருக்கிறேனேப்பா, நான் உனக்காக இத்தனை லட்சத்தை செலவு பண்ணியிருக்கிறேனே, உனக்காக 4 வருஷம் நான் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கிறேனே, என் குடும்பத்தை கூட நான் கவனிக்கலையே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்றும் பண்ணுறேன் வேணா, நான் சம்பாரிச்சு நீ கொடுத்த காசை மாதம் மாதம் நான் கட்டிடுறேன், என்னை விட்டுரு, எனக்கு இப்போ உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக, நான் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த வேலைக்கு போய் அந்த பிள்ளை, அந்த சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்த உடனே அந்த பிள்ளையினுடைய எண்ணம் அப்படியே மாறிடுச்சு. இந்த பையனை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப கேவலமாக தெரிறான். எல்லாரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதில்ல, நீ அந்த மாதிரி செருப்பு போடுறதில்ல, எனக்கு வந்து விருப்பமே இல்லை, இப்படி ஒரு கிராமத்தான வச்சு நான் வாழ முடியாது அப்படின்னு அந்த புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் உடஞ்சி போயிட்டான். பாஸ்டர், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நான் வேணா தற்கொலை பண்ணிக்கட்டுமா, நான் சூசைட் பண்ண போகிறேன், எனக்கு இது வாழ முடியாது அப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், இல்லை அது உனக்குரியது இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுக்கல, இவ்வளோ தூரத்துலேருந்து கர்த்தர் உன்னை தப்பிச்சிட்டாரு. இதே கேரக்டரில் கல்யாணமாய் 1 வருஷத்தில் இப்படி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிருக்குமேப்பா. அதனால கடவுள் உனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு, இழந்தது இழந்துட்ட, போயிட்டு விட்டுரு, அதை நினைக்காத, கடவுள் திரும்ப உனக்கு தருவார், ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஆலோசனை சொன்னேன். அப்போது மனுஷங்களை நம்புறதுல வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளை, எவ்வளோ கவனமாக இருக்கணும். கவனிங்க, ரொம்ப கவனம். நீங்கள் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்பலான்னா, அந்த மனுஷன் ஏமாத்தினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு தான் ஒரு மனுஷனை நம்பணும். புரியுதில்ல? இன்னொரு டைம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த மனுஷன் என்னை விட்டு போனாலும், அந்த மனுஷன் என்னை ஏமாத்தினாலும், அந்த மனுஷன் எனக்கு நோ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளோதான், நானும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மனம் உங்களுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு நீங்கள் நம்புங்க, அந்த அளவுக்கு நம்புங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்படி நம்பினாலும் அது ஒரு காலத்தில் உங்களுக்கு என்னவா வந்து முடியும் அப்படின்னா டேஞ்சராக தான் வந்து முடியும். அதுவும் கேர்ள்ஸ், இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம், அதுவும் இந்த டீன்ஸ் பிள்ளைங்க இருக்குங்க பாருங்க, இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த 10th +1 வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருப்பா. உன் வாழ்க்கையினுடைய ஒன்றுமே தெரியாத ஒரு டைம் என்னன்னா அந்த டைம். அப்படின்னா உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற டைம். உனக்கு எதுவுமே டிசைட் பண்ண தெரியாது, ஆனால் உன் மனசு சொல்லும் நீ தான் ஞானவான் அப்படின்னு சொல்லும். உனக்கு நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்கும், ஆனால் உன் மனசு சொல்லும் நான் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லும். அதனால் இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த +2 வர்ற வரைக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக. ஒரு 22 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22 இயர்ஸ் வரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படிதான் தடுமாறிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ செஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்கள். அதனால தான் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, அது வரைக்கும் நீ வெளியே போகாத, ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு,
அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த வயசு வந்து தடுமாறுற வயசு. உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கெட்டது நல்லதா தெரியும், நல்லது கெட்டதா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏஜ் தான் அந்த ஏஜ். இல்லை அதான் பாருங்க, நமக்கு வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 40 வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் நான்வெஜ் பிரியன் அப்படின்னு சொல்லலாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாப்பிடுவோம். அதுவும் நான்வெஜ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போகும். ஸோ இப்போ இந்த 40 இயர்ஸ் 40 வருஷம் 40 வயசு தொடும்போது எனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப அப்படி என்ன பண்ணிட முடியாது, சாப்பிட முடியாது, நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்குது, நைட்டு தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீ கொஞ்சம் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கோ, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற அளவு இந்த டைம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, நைட்டு சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோ, அடிக்கடி டீ காஃபி எதுவுமே சாப்பிடாத அப்படின்னு எனக்கே தோணுது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த உளுந்து வடை இருக்கு பாருங்களேன், அதை கையில் எடுத்து இப்படி பிழிஞ்சா அப்படியே எண்ணெய் அப்படியே ஊற்றும். ஆனால் அந்த எண்ணெய் அப்படி ஊற்றலைன்னா கடைக்காரன்ட்ட சண்டை போடுவோம், கொஞ்சம் எண்ணெயில் போட்டு குடியா, வரன்னு இருக்குது, எப்படியாவது சாப்பிட முடியும், கொஞ்சம் பசு பசுன்னு இருந்தால் தானே சாப்பிட முடியும், எண்ணெயில் போட்டு கொடுத்து அந்த எண்ணெயோடு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 10 டிஷ்யூ பேப்பர் வாங்கி ஒன்றா அடுக்கி அப்படியே மெதுவடைய தட்டை வடையா தட்டி அதுக்கப்புறம் பிச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருது, இல்லை அதிகமான எண்ணெய் நம்முடைய உடம்புக்கு கேடு அப்படின்னு. ஆனால் அந்த சின்ன வயசில் அது என்ன பண்ணலை. எங்கள் அம்மா சொல்ல, இவ்வளோ எண்ணெய் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு. சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, இந்த வடையில் இவ்வளோ எண்ணெய் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, இந்த டேஸ்ட் உங்களுக்கு என்னம்மா தெரியும், கழுதை தெரியுமா, கற்பூர வாசனைன்னா அவங்கள திட்டிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த டீன்ஸு, கேர்ள்ஸு, பாய்ஸு 8th +2 இது வரைக்கும் ஒரு ஞானம் தேவை. +2 அகைன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஞானம் தேவை. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருவீங்க, ஓரளவு வந்து கிளியர் பண்ணலாம். இது யாருக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா, அப்பா அம்மாவோட ரொம்ப பேசாத பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். அப்பா அம்மாவோட ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுகிற பிள்ளைகளுக்கு வந்து ஓப்பனாக எதுனாலும் எங்கள் அப்பாட்ட ஓப்பனாக நான் சொல்லிடுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறவங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு 80% பாதுகாப்பு வந்துடும். நல்ல அம்மா, அந்த அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா தான் இருப்பாங்க. பிள்ளைங்க தங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற அம்மா அப்பா கண்டிப்பாக 90% நல்ல அம்மா அப்பாவாக இருப்பாங்க. கரெக்டாக உன்னை கைட் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக உன்னை வந்து உன் மேலே கண்டிப்பும் கொடுக்க மாட்டாங்க, அரவணைப்பும் தர மாட்டாங்க. சிலதை இப்படி தான் இருக்குது அப்படின்றத அழகாக டீல் பண்ணி, நீ லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அப்படியே வல்லுன்னெல்லாம் விழுந்துட மாட்டாங்க. அப்படியே ஊரில் இருக்க யாரும் பண்ண அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அப்படியாப்பா, இந்த உணர்வுகள் வரத்தான் செய்யும், பட் நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அம்மா அப்பாவோட நெருக்கமாக இல்லாத பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா, இந்த வயசுக்கு ஒரு ஞானம் ஆண்டவரிடத்தில் கேளு. அதுவும் ஒரு அப்படியே நம்ம கையை கோர்த்து ஒரு ஜெபம் பண்ணிடலாம் அவங்களுக்காக. இந்த 8th +2 படிக்கிற தம்பிகளுக்காக, தங்கச்சிகளுக்கு அப்படி ஒரு ஜெபம் பண்ணிருங்களேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும், அவங்க இடறக்கூடாது, அவங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே, அது தவறு அப்படின்னு அவங்க தெரியணும் மனசில். நன்றியப்பா, அந்த டைமில் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்ற அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைகளை கூட நாங்கள் அப்படி மிஸ் பண்ணிடவே கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும், நீர் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், அந்த குழந்தைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் அவங்க தடுமாறிடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ தம்பிகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் நம்ம ஏரியாவில் ரத்னபுரி, கண்ணப்ப நகர் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு பாய்ஸு தம்பிங்கெல்லாம் ரொம்ப, உங்கள் பிள்ளைகளையும் அப்படி தான் ஸ்பெஷலாக வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத வந்து, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத நான் இப்பவும் விரும்புகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக அதில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சில ஸ்கூலில் வர்ற பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல பிள்ளைகளே இல்லை. ரொம்ப இப்போ கடந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இங்கே கோர்ட்டு வாசலில் வந்து ஒரு பையனை வெட்டிட்டாங்க. நீங்கள் வந்து நியூஸ் கேட்டிருங்களா எல்லாரும்? நியூஸ் பெரிய பரபரப்பாய் கோர்ட்டிலேருந்து அவன் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே அவனை வெட்டி சாய்ச்சிட்டாங்க.
அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சா தப்பிக்க முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காலில் எல்லாம் ஷூட் பண்ணி அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 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 பசங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரத்னபுரி கண்ணப்ப நகர். ஏன்னா அப்படியே மனசே விட்டேன் நான். நம்ம எங்கேயோ நியூஸ்ன்னு கேள்விப்பட்டோம், அது பெரிய நியூஸா இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, இந்த கேங் வார் அப்படின்றாங்கல்ல, அது ஒரு கேங். இந்த பசங்க ஒரு டீம், அந்த பசங்க ஒரு டீம், இவங்களுக்கும் போட்டி. நீ பெரியவனா நான் பெரியவனா. அது ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த கஞ்சா அப்படின்ற ஒன்று ரொம்ப அதிகமாக இப்போ விற்பனை ஆகிறது. அதுவும் இந்த கூலிப் அப்படின்ற அந்த போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகுது. இந்த கூலிப்பு என்கிற போதைப் பொருள் எக்ஸாக்டா யாரை ரொம்ப டார்கெட் பண்றாங்கன்னா இந்த பிள்ளைகளை தான். ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ளதான் இதை டார்கெட் பண்றாங்க. இதை வேற யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க, குழந்தைங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்றாங்க. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கேர்ஃபுல்லா இருங்க உங்க பிள்ளைகள்கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க, விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சிலர் ஒரு போனை கொடுத்துட்டு போய் பிள்ளைய உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு போன்ல உட்காந்துருப்பாங்க. சில தாயும் தகப்பனும் பாத்தீங்கன்னா, நான் உங்களை கண்டிச்சு சொல்றேன், ஒழுங்கீனமான தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா இருப்பாங்க. ஒரு கேர் இல்ல, பிள்ளைகளை பெத்து விட்டு சோறாக்கி போட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இது என்னங்க குடும்பம்? எப்படி பிள்ளைகளை பாக்குறீங்க? கொஞ்சம் கவனமா உங்க பிள்ளைகளை பாருங்க. கண்ணும் கருத்துமா இருங்க எப்பவுமே அவங்க மேல. ஏன்னா சத்ரு அந்த அளவுக்கு பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். அதனால தம்பிங்க யாராவது இந்த பிரச்சனையில இருப்பீங்கன்னா பர்சனலா தயவு செய்து என்னை மீட் பண்ணுங்க. பார்த்து ஜெபம் பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றதற்கு ஒரு சில ஐடியாஸ் நான் உனக்கு தர்றேன். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு. நெருக்கமா வந்துரு. நீ அடிமைத்தனத்துல மாட்டிட்டேன்னா அதுல இருந்து வெளியே வர்றதற்கு நீ ஒரு நாள் பாடுபடுவ பாரு. அது உனக்கு மரண போராட்டம். அவ்வளவா சில ஜென்ஸ் அழ மாட்டாங்க. ஆனா நான் ஜென்ஸ் அழுதுதை பார்த்துருக்கேன். எதுக்கு தெரியுமா? பாஸ்டர், எப்படியாவது இந்த அடிமைத்தனத்துல நான் வெளியே வரணும், எனக்கு நான் ப்ரேயர் பண்ண. அப்படியே கண்ணீர் மலமலன்னு கொட்டும் அவங்களுக்கு. ஏன்னா என்னால் விட முடியல. இந்த விட முடியலன்ற இந்த வார்த்தை ரொம்ப கொடுமையான வார்த்தை. இது நாளுக்கு நாள் உன்னை வருத்திரும். ஸோ விட முடியலன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, நீ அதை தப்பு பண்றதுக்கு ஆரம்பிக்கிற பாருங்க, அப்போல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துரும். அதனால ஆரம்பத்திலே கிள்ளிடணும், முளையிலே கிள்ளிடணும், ஃபர்ஸ்ட்லயே ரெடி பண்ணிடணும். வளர விட்டீங்க ரொம்ப ரொம்ப பாடுபடுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாய் உங்க பிள்ளைகளோட பேசுகிற பழகிற பிள்ளைகள் அதான் ஒருத்தர் சொல்லுவாரு, அவனுடைய நண்பனை கேட்டுப்பார், அவன் யார் என்று உனக்கு தெரியும். யாரை கேட்டு பார்க்கணுமாமா? கேட்கல. நீங்க நினைக்கிறீங்க உங்க பிள்ளையினிடத்துல பேசுகிற ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன், ஆனா இந்த ஒரு தப்பு மட்டும் பண்றான், ஆனா எங்க பையன் அவனை திருத்திடுவான்னு நினைச்சிடாதீங்க. எங்க பையன் திருத்திடுவான்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப கவனம். எனக்கு இந்த 2 பேர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கானோ பாருங்களேன். ஒரு பையன் அவங்க அம்மாவை விட்டு கேட்டா, இவனை மாதிரி நல்ல பையன் இல்லைன்னுவாங்க. இந்த அம்மாட்ட கேட்டா, இந்த பையன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் இந்த அம்மாட்ட, அம்மா உங்க பையன் அவனோட சேர்ந்துட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கிறான், பட் அந்த பையன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், எனக்கு என்னமோ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை என் பையன் அதுலலாம் 1% கூட இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கும். ஈவன் வெளியில சொல்லல, சர்ச்சுக்குள்ள கூட உங்க பிள்ளைகளை வெளியே அனுப்புனா மட்டும்தான் ஆபத்துன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் எங்க அனுப்புனாலும் ஆபத்து தான். ரொம்ப கவனம். சர்ச்சு நீ எப்படா பழகுன, எப்படா இந்த பிரச்சனைக்கு அடிமையானேன்னு கேட்டா, டெய்லி சர்ச்சுக்கு வருவோம், தூங்குறதுக்காக வருவோம், வரும்போது நாங்க 2 பேருமே இப்படி போவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும். எங்க படுக்கிற பிள்ளை? சர்ச்சில் படுக்கிறவங்க எல்லாரையும் உடனே நீங்க நினைச்சிடாதீங்க. உடனே உங்க பார்வை, சிலருடைய புத்தியே அப்படிதான் போகும். உடனே அவனா இருப்பானோ, இவனா இருப்பானோ, இவங்க பையனா இருப்பானோ. தாம்புளைய பார்க்காது, தன்னை பார்க்காது, உடனே அப்படியே போயிடும். அடுத்தவன் வாழ்க்கையில் நடந்தா நமக்கு என்ன? அதை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க?
சிலருக்கு இப்படியே ஒரு எண்ணம் பாருங்களேன், இன்னொருத்தருடைய வாழ்க்கை பார்த்து பார்த்தே பேசி பேசி செய்தி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கும்போது ஒன்று லேடிஸை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, மொத்த பேரும் பாஸ்டர் அம்மாவை திரும்பி பார்ப்பாங்க. ஏன் அவங்க அப்படி நடக்கிறாங்களா? இல்லை, அது அது என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்களை திரும்பி பார்ப்பாங்க. மனசுக்குள்ள நிறைய பேர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர், கொஞ்சம் கடினமாக சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு புத்தியே வராது பாஸ்டர் அப்படின்னு. இங்கேருந்து நிறைய ஜென்ஸ் வேற இந்த பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, சொல்லுங்க பாஸ்டர் அவளுக்கு கொஞ்சம் கரெக்டாக பேசுறீங்க பாருங்க, இன்னைக்கு தான் பாஸ்டர் உங்க செய்தி. அது இவருக்கு இல்லை, யாருக்கு இல்லை. அப்படி இன்னொருத்தருடைய அப்படி அப்படி வந்து திங்க் பண்ணிட்டு அப்படியெல்லாம் யோசிக்காது. யாருன்னு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பொதுவாக நான் சொல்லுகிறேன், திருச்சபையில் வர்ற பிள்ளைகளுக்கே இவ்வளோ போராட்டம் இருக்கும்னா, உலக ஃப்ரெண்ட்ஸோடையே 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற பிள்ளைகளுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும். ஆனால் என்னமோ அவன் திருச்சபைக்குள்ளே இருக்கிறதுனால கர்த்தருடைய பாதுகாப்பு அவனோட இருக்குது, ஜெபம் அவனோட இருக்குது. அதனால கண்டிப்பாக ஒரு நாள் அவனை தூக்கி எடுப்பார் கர்த்தர், அதுலேருந்து அவனை மாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஆலயத்தில் அவன் இருக்கிறதுக்காக ஒரு ஆண்டவர் இறக்கம் செய்வார், கண்டிப்பாக செய்யாமல் போக மாட்டார். அவன் இங்கேருந்து பிரியாமல் இருந்தால் போதும், வெளியே போகாமல் இருந்தால் போதும், அந்த ஒரு குவாலிட்டி அவனுக்கு போதும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்கணுன்னா, கவனமாய் கவனமாய். பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னுடைய சின்ன பையன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5th ஸ்டாண்டர்ட் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரு நாள் அவன் டேபில் வந்து ஒரு நல்ல ஜிம் பாடியான ஒருத்தனை பார்த்துட்டு இருந்தான். ஒரு பயங்கரமான உடம்பு வச்சுட்டு. உடனே அவனை பார்த்து கேட்குறேன், ஏன்டா உனக்கு கொஞ்சம் தொப்பம் வந்துச்சுன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்க்குறியான்னு கேட்டேன். நான் அவனை பார்த்து கேட்குறேன், அட இல்லை டாடி, யூடியூப்பில் ஒருத்தர் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பை எப்படி, அந்த இன்ஜெக்ஷன் போட்டு உடம்புல எந்தெந்த ஏரியாவில் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒருத்தர் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டாராமா. அதை ஒரு யூடியூபர் நானும் சாப்பிட போகிறேன்னு சொன்னார். அவர் இந்த மாதிரி ஒரு ஐகான் மாதிரி ஒன்றை எடுத்து வச்சு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது மாதிரி நமக்கு சொல்லி தருவார். கதையாக சொல்கிறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையை சுற்றிச்சு. ஏட்டா இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எங்கடா டைம் கிடைக்குது? ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு விட்டுட்டு பார்த்தா மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஒரு கண்ணு கருத்துமா அவன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான்னு மோஸ்ட்லி கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன். ஏதோ இப்போ வந்து இந்த வேலைகள்லாம் நடக்கிறதுனால நிறைய டைம் வந்து இங்கே இருக்கிறதுனால அது குறையுது. அந்த அரை மணி நேரத்தில் அந்த 10 நிமிஷத்தில் அந்த கொடுக்குற நேரத்தில் என்னென்னமோ சொல்கிறான் அவன் கதையாக. எனக்கு அப்படியே ஒரே நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். அவன் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, இதெல்லாம் நீ எதுக்கு பார்க்குறேன்? போங்க டேடி, நீங்கள் என்ன டேடி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கள் பசங்க எல்லாம் வந்து கேட்டால் எனக்கு வேற கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா இந்த சினிமா படத்தை பற்றி சர்ச்சுக்கு பேசுவானுவல்ல ஸ்கூலுக்குள்ளே, நம்ம அந்த பழக்கங்கள் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அவனுக்கு வந்து அது வெக்கமாக இருக்காமா. அவன் வந்து சினிமா படத்து பேர் கேட்குறானாமா, இவனுக்கு அந்த பேர் தெரியலையாமா. உடனே ஏடா நீ இன்னும் கிழவனாக இருக்கேன்னு என்னை திட்டுறாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறான். டேய் இப்போ தெரியாது அதனுடைய அருமை, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம பக்தியாக வாழ்கிறதுனுடைய அருமை அப்புறம் தான் தெரியும். பரவாயில்ல, அந்த உலக ஞானம் உனக்கு தெரியாட்டா கூட பரவாயில்ல, தேவ ஞானம் உனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு ஒன்றா. அப்போ பிள்ளையினுடைய நெஞ்சில், பாஸ்டருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கு? மதியினம் ஒட்டிட்டு இருக்குது. பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு மதியினம் ஒட்டிட்டு இருக்குது. ஊழியக்காரங்க பிள்ளைங்களுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பாருங்க, 24 மணி நேரமும் பிரசங்கம் பண்ணுகிற, ஜபத்தில் நடத்துகிற, வாழ்க்கையே ஊழியத்திற்காக தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய நெஞ்சிலேயே மதியினம் ஒட்டி இருந்தா, அவனே வந்து இது ஏன் தப்பு, இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்பானால் உங்க பிள்ளைங்க கண்டிப்பா கேட்பாங்க. அதனால பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம், கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அதனால எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கவனமாய் பாதுகாக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நீங்க வந்து லவ் பண்றது தப்பா சரியா அப்படின்னு நான் பேச வரல. ஆனா உன் நம்பிக்கை ஒரு மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைக்கும்போது கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இரு. அவங்க கொடுக்குற நம்பிக்கையான வார்த்தையை கேட்டுட்டு உடனே தலையாட்டி
அவங்க சொல்றதுதான் அவங்க வாழ்க்கைன்றதை நீ தயவு செய்து நினைச்சிடாத, தயவு செய்து நினைச்சிடாத. அவங்க வாய் வேற பேசுது, அவங்க வாழ்க்கை கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வார்த்தை வேற வாழ்க்கை வேற. வார்த்தை வேற. உலகத்துல இருக்கிற பல மனிதர்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா அதான் நம்ம சொல்லல, வாயில பேசும்போது சக்கரை மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இனிமையாய், ரொம்ப நல்லா. ஆனா வாழ்க்கை அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் அவ்வளோ சீக்கிரமாய் மனிதர்களை நம்ப போவதில்லை. உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வருகிற அந்த ட்ராவல் டைம்லையோ இல்லைனா இரவு உணவு சாப்பிட்ற அந்த நேரத்துலையோ உங்கள் பிள்ளைகளை கூட்டு உட்காரச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன பண்ண, என்னைக்கு பார்த்த, என்ன நான் சொல்கிறேன். உடனே இன்னைக்கு ஒரு பையன் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பொல்லாத பிசாசு, எப்படி உனக்கு இந்த வாயில இந்த வார்த்தை வரலாம்? இயேசுவின் நாமத்தினால என்ன இப்படி பண்ணிட்டு திரியிறியா? இப்படி வேஸ்தனம் பண்ணிட்டு திரியிறியா? விபச்சாரம் பண்ணிட்டு திரியிறியா? அசுத்தம் பண்ணிட்டு திரிவிறியா? கர்த்தர் நான் நாசம் பண்ணிடுவாரு, அழிச்சிருவாரு, உடைச்சிருவாரு, கையை காலை எடுத்துருவாரு, கண்ணை குத்திடுவாரு, நோண்டிடுவாரு. அடுத்த டைம் உங்க பிள்ளைங்க ஷேர் பண்ணுவாங்களா? ஐயோ வேணாஞ்சாமி. அப்படி பண்ணும்போது ஐ லவ் யூன்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, அப்படியா, நானும் கூட தான் 4 டைம் சொல்கிறேன், 5 டைம் சொல்கிறேன். இந்த ஐ லவ் யூ என்ன, அந்த வார்த்தை என்ன, ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிப்பாங்க? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, வேண்டாம். அப்படியெல்லாம் ரொம்ப நம்ம நெருக்கமாக போயிட முடியாது. பொதுவாகவே அந்த அட்ராக்ஷன்ஸ் வரும். இது வாலிப இந்த வயதாக இருக்கிறனால இப்படியெல்லாம் வரத்தான் செய்யும், நீ ஒன்றும் இது பண்ணிக்காத அப்படின்னு அப்படி அந்த மாதிரி கைட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போ டெய்லி முடித்ததுக்கப்புறம் அப்படி பார்க்கணும். அப்புறம் நிறைய பேர் இந்த ஸ்கூல் பேகெல்லாம் மோஸ்ட்லி உங்கள் பிள்ளைங்க கொண்டு போகிற ஸ்கூல் பேகை செக் பண்ணணும் எப்போவுமே. இது ரொம்ப அவசியம். உங்கள் பிள்ளைகள் இன்னொன்று இப்போ இருக்கிறது ஸ்கூல் பேக் இல்லை, இன்றைக்கி மொத்தம் எதுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அந்த செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இந்த செல்ஃபோனை அம்மா அப்பா வாங்கி கொடுக்கும்போது ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்லுங்கள், நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், எனக்கு ஒரு நிபந்தனை, நான் எப்போ கேட்டாலும் நீ எனக்கு நான் ஒரு 2 days யூஸ் பண்ணணும், 2 நாள் யூஸ் பண்ணணும்னா உன் ஃபோன் என் கையில் வரணும், அப்போ தான் நான் நம்புவேன். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. பட் எந்த அளவுக்கு இது பாசிபிள் அப்படின்னு தெரில, ஏன்னா இன்றைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சுல. இன்னைக்கு கேட்டால் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா உன் மொபைலை உன் பேகை கேட்கும்போது மறைவே இல்லாமல் இதை பாருங்கப்பா, இதை பாருங்கம்மா அப்படின்னு நீ கொடுக்குற அளவுக்கு நீ இருந்துட்டேனாலே நான் சொல்கிறேன், நீ நல்லவாப்பா, நீ நல்லவாம்மா, உன்னை குறித்து எங்களுக்கு கவலையே இல்லைப்பா, நீ நல்லா வருவ. இப்போ வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நான் சொல்கிறேன், எப்பா இந்த நிமிஷத்தில் உன் ஃபோனை வாங்கி ஒரு 2 days 1 day இல்லை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யூஸ் பண்ணுற அளவுக்கு நீ வெளிச்சமாக இருக்கிறாயா? நீ சரியாக இருக்கிறியா? நம்பி கொடுப்பேன் பாஸ்டர், என் பேகை நான் நம்பி கொடுப்பேன் பாஸ்டர், என் ஃபோனை நம்பி நான் கொடுப்பேன் பாஸ்டர். எனக்கு அப்படி இல்லை அப்படின்ற ஒரு தனித்துவமான அந்த கெத்து இருக்கு பாரு, அது மட்டும் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்வேன், நீ த பெஸ்ட். நீ கண்டிப்பாக இடரல, நீ ஆண்டவரோட தான் இருக்கிற, உன் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ ஞானமுள்ள குழந்தை, நீ நல்லா இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுவேன், உன்னை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி உன்னுடைய குவாலிட்டியை நான் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இல்லை பாஸ்டர், கண்டிப்பாக என் ஃபோனை எங்கள் மம்மி டாடி கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட தர முடியாது, என் பேகை தர முடியாது அப்படின்னு நீ சொல்லுவாயானால் நீ எவ்வளவு நல்ல அம்மா அப்பாவுடைய பிள்ளையா இருந்தாலும் இல்லைப்பா, நீ சரியில்லைப்பா, நீ மாறணும்ப்பா, நீ ரெடி ஆகணும்ப்பா, நீ கேர்ஃபுல்லாக இருப்பா, இது ரொம்ப டேஞ்சர்ப்பா, உன்னை கஷ்டப்படுத்திடும்பா, இந்த மாதிரி உனக்கு சொல்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. உன் மேல ரொம்ப அன்பு வச்சு நான் சொல்றேன், பாசம் வச்சு சொல்றேன், நீ இடறக்கூடாதுன்னு சொல்றேன். நீ கேட்கலாம், பரிசுத்தமாக வாழ்ந்த உடனே என்ன கிடைச்சிட போகுது, நான் எந்த தப்பும் பண்ணாமல் கிடைச்ச உடனே என்ன கிடைச்சிட போகுது?
உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு உன் மனசுல என்ன கிடைச்சிட போகுதுன்னு கேட்கும். ஆனா ஒரு நாள் நீ பரிசுத்தமா வாழ்ந்ததை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அது யாருமே உனக்கு தர முடியாது. ஆனா நீ தப்பு பண்ணதை நினைச்சு ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்ட, நீ கண்டிப்பா வருத்தம் மட்டும்தான் படுவ. ஹலோ ஹலோ, நீ வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு, நீ சந்தோஷமா இருப்பதற்கு உனக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? பரிசுத்தம் தானங்க தேவை. ஹோலினஸ், பரிசுத்தம் மட்டும் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அவ்வளவு சீக்கிரமா கலக்கமும் பயமும் உன்னை தொட்டுறாது. அவங்கள அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் விட்டுறவும் மாட்டாரு. உங்க பரிசுத்தத்திற்குன்னு ஒரு ரிவார்டை கண்டிப்பா கர்த்தர் வச்சிருக்க தான் செய்யறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக கரைதரையற்றவர்களாய் உதவி செய். நீர் உதவி செய். இயேசுவின் மூலம் ஆமென்.